அப்புறம் இதை தேய்ச்சி விடணும். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தையே எடுத்து மடிச்சு வைக்கணும். ஓ அப்படியா கதை? என்ன பண்ற? இப்படி மடிக்க கூடாது. இதை இந்த மாதிரி மடிக்க கூடாது. சரி விட திரும்பவும் மடிச்சிடலாம். நீ மறுபடியும் அதே தப்பு பண்ற. கூட நான் உனக்கு சொல்லி தரேன். நீ பார்த்தா உன்ன பாட்டி மாதிரி போல. என்னது பாட்டியா? எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க அதை பண்ணாதான் சொல்லினே இருப்பாங்க தப்பு. அப்படியா? ஒரு வழியா மடிச்சு முடிச்சாச்சு. ரொம்ப நன்றி செஞ்சேன். நம்ம இப்ப பார்த்துட்டு போலாம். போலாமே. பிரியாணி சாப்பிடுங்க போடு. நீங்க கொடுக்குற பில்டப் பார்த்தா ஒண்ணு இருக்க போறது ஃபர்ஸ்ட் தான் சாப்பிடுங்க. இது வந்து ஒரு தடவை பில்டப் போட்டு ஏதோ ஒரு இதுல கரெக்டா புடிச்சு ஒண்ணு இல்லாம இங்க இருக்கும் இல்லனா நேரா மனசு. சரிப்பா இது பெரிய விஷயங்கள ஃபீல் பண்ணாத. எனக்கு ஒண்ணா கண்ணு கலந்தாலும் வரனா. உனக்கு ஃபீலிங் இருந்து என்ன பிரயோஜனம்? இது நடக்கும் நினைக்கிறியா செஞ்சேன்? கொஞ்சம் கம்முன்னு நின்று வேடிக்கை மட்டும் பார். எனக்கு இதை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இதுல புதுசா பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லா வாஷிங் மிஷினும் ஒரே மாதிரிதான் சுத்த போகுது. ஒன்னும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஊத்துனாலும் தான் வரப்போகுது. உங்க அம்மா கூட இந்த மாசம் செட் ஆகல நினைக்கிறேன். அதான் ஊத்திருப்பாங்க. அப்படிலாம் இருக்கா? என்னப்பா கிடக்குறேன்னு சவுண்ட் வருது? வாஷிங் மிஷின் அவ்வளவுதான் கிடக்குன்னு ஆடுவோம். உண்மையதான் சொல்றியா? இது நம்ப முடியும். நம்ம கண்டிப்பா சேஃப்டி தான். என்ன நின்றுச்சு? சொன்னல ரொம்ப தேங்க்யூ செஞ்சேன். இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை காய வச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரி மடிச்சிட்டேன்னா அப்பா அம்மா கண்டுபிடிக்க மாட்டாங்க. சின்சான், நீ இன்னும் மத்தா வீட்ல இருந்து கிளம்பலையா? இங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்கேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ இன்னும் வரலையா? இங்க வரேன், கத்தாதீங்க. சரி போயிட்டு வரேன் மாசா. அம்மா என்னால கண்டிப்பா கோவம்